செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண தான் கௌதம் பேசியிருக்கேன். 11th தமிழுக்கான அஃபீஷியல் கோர்ட்டில் எக்ஸாம் கொஸ்டின் வராது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான நல்லா கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ண போகிறோம்ப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது, அந்த லிங்க்கும் இருக்குது. ஸோ அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாமல் தான் வீடியோ பிளே ஆகும்ப்பா. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு 90 மார்க் பேட்டர்ன் உங்களுக்கு. ஸோ அதை எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 ஒன் வேர்ட் இருக்குது. ஓகேங்களா, சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு இதுக்கான ஆன்சர் செஞ்சால் நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்துறதுக்கு. ஸோ அப்படியே பாருங்கள், அதில் லைனாக உங்களுக்கு இருக்குது. இதுக்கு ஆன்சர் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்படி லைனாக பாருங்கள். ஏன்னா 10th முடிச்சு 11th ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கோட்டை எழுத போகிறீங்க. 90 மார்க் எக்ஸாம் எழுத போகிறீங்க. மீதி 10 மார்க் பண்ணால் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் 10 மார்க் அவங்க ஸ்கூல்லேயே போட்டுருவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் 100க்கு 100 எடுத்தால் போதும், 90க்கு 100 எடுத்தால் போதும், மற்ற மார்க் அவங்களே போட்டுருவாங்க. ஸோ அப்படியே பாருங்கள், 1 மார்க் பாருங்கள், லைனாக பாருங்கள். 3 4 5 6 7 8 9 10 டாக்குமெண்ட் என்பதன் கலைச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து 11 பாருங்கள். 11 12 13 அப்புறம் 14. ஸோ 1 மார்க் முடிஞ்சுது. 1 மார்க் அடுத்தபடி உங்களுக்கான பிரிவு 2 பாருங்கள். பகுதி 2ல் பிரிவு 1 உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ் 15 14 17 18. இந்த 4ல் ஏதோ 3 எழுதுனா போதுமானதுப்பா. 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டலாம். காற்றின் தீராத பக்கங்களின் அது எத்தனை எழுத்து சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே 51 வெம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், யார் என்னப்படுவார்கள் ஏன்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கு 18 பாருங்கள். உங்களுக்கு இப்பாடலில் வரியில் காய்ந்தது எது, படித்தது எது, ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. டோட்டல் உங்களுக்கு 4 இருக்குது. இந்த 4ல் ஏதோ 3 எழுதுனா போதுமானது. 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ 15 16 17 18 எது நல்லா தெளிவாக தெரியுதோ அதை நீங்கள் அட்டன் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், பிரிவு 2ல் பாருங்கள். உங்களுக்கான 19 20 21 அண்ட் இந்த 3ல் இந்த 2 எழுதுனா போதுமானது. உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரையன்னு கேட்குறாங்க. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகள் எவ்வாறு எழுதப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் மாநில மரம் சிறு குறிப்பு தலகை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 3ல் 2 எழுதுனா போதுமானது. மீதிக்கு 2 வந்து நீங்கள் 1 வந்து சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்து பிரிவு 3 பாருங்கள். உங்களுக்கான இலக்கண 2 மார்க்ஸ். நிறைய பேருக்கு கடுப்பாகும் கிராமர்ஸ். இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச் டேரக்ட் ஸ்பீச் அந்த மாதிரி கேட்பாங்க. அதே போல் பார்த்தா தமிழில் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்களை எழுதுக. மயங்கலை சொற்களின் பொருளை சொற்களை அமைக. வல்லின மைகளை ஈட்டும் மைக்கும் எழுதுக. ஏதேனும் ஒன்றுக்கு பகுதி விளக்கம் தருக. ஏதேனும் ஒன்றுக்கு புனச்சுதி தருக. புனச்சுதிக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. கலைச்சொற்கள் தருக. ஈரச்சீர்களை வளர்க்கும் வேறுபெயர்களை யாவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. டோட்டலாக உங்களுக்கு எத்தனை கேட்டிருப்பாங்கன்னா, ஸோ 10 கேட்டிருப்பாங்க, 10 9 கேட்டிருப்பாங்க. அது வந்து நீங்கள் 7 எழுதணும். ஓகேங்களா. கடுப்பாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு கிராமர்ஸு. அப்படியே பாருங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் அப்புறம் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து இதெல்லாம் பார்த்தாலே போதும், நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து பகுதி 3ல் பெரிய 1 பாருங்கள். உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ் 31 32 33 34. இந்த நாளில் இதை 2 எழுதுனா போதுமானது. மீதி இருக்கிற 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேங்களா. நல்லா தெளிவாக பாருங்கள். இந்த நாளில் 2 மட்டும் எழுதுங்க, 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து 35 36 37 38 பாருங்கள். 35 36 37 அண்ட் 38. பார்த்துட்டிங்களா. அடுத்து பிரிவு 3 பாருங்கள். உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸு 39 40 அண்ட் 41 42 43. டோட்டல் 5லேருந்து நீங்கள் 3 எழுதுனா போதுமானது. 2 சாய்ஸில் விட்டலாம். இது உங்களுக்கு கம்பல்சரியில் எதுவுமே கிடையாது. ஓகேவா. ஸோ 39 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற்றுமை அணி, இது வந்து உங்களுக்கு அணி. ஓகேங்களா. 39 நீங்கள் வேற்றுமை அணி எழுதிக்கலாம், ரொம்ப சிம்பிள். அடுத்து 40 பாருங்கள். அதில் ஏதோ 1 எழுதுனா போதும். 2 கொடுத்துருக்காங்க, 2 1 எழுதணும். இப்போ 41 பாருங்கள். பின்வரும் படித்து பொருந்துள்ள அமைந்துள்ள ஏற்புடை நயங்கள் எழுதுக. ஓகேவா. நயம்பாட்டல் ரொம்ப ஈஸி தான். நயமாட்டல் ரொம்ப ஈஸியாக எழுதிங்க. 41 எழுதிடுவீங்க. அடுத்து 42 பாருங்கள். இப்போ 43 பாருங்கள். இந்த 2 1 எழுதுங்க. டோட்டலாக 3 எழுதுனா போதுமானதில்ல. 41 எழுதிடுவீங்க. அப்புறம் 39 எழுதிடுவீங்க. மீதி 2 3ல் 1 எழுதிக்கோங்க. ஓகேவா. அடுத்து பகுதி 4 பாருங்கள். உங்களுக்கான 6 மார்க் கொஸ்டின்ஸ் 44 45 46 எதிராக சாய்ஸ் தான். 1 A எழுதணும், 1 A எழுதணும், இல்லை A எழுதணும். ஓகேவா. அந்த 3ல் எல்லாத்தையுமே ஒவ்வொன்று எழுதுனா போதுமானது. மீதி இருக்கிற 3 அப்படி சாய்ஸை நீங்கள் விட்டுடலாம். ஓகேவா. தமிழ் பொறுத்த வரைக்கும், தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம்ப்பா. ப்ரெசன்டேஷன் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து பகுதி 5 பாருங்கள். 47 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட பகுதியும் திருக்குறளும். ஓகேவா. டோட்டலாக உங்களுக்கு 6 மார்க்கு.
அதுலேயும் அதே மாதிரி தான் சாய்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ திருக்குறளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46 பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்களே அது எழுதணும். அப்போ 47 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மனப்பாட பகுதி. ஓகேவா? சாரி மாதிரி சொல்லிட்டேன். 47 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட பகுதி, 47 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள். ஓகேவா? ரெண்டுமே எழுதிடுங்க. 4 மார்க்கு 6 2 மார்க்கு டோட்டலாக 6 மார்க்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்பா. இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். இது இல்லாமல் உங்களுக்கு 4 செட் அப்லோட் பண்ண போகிறேன். 11th பொறுத்த வரைக்கும் எல்லா செட்டுக்கும் அப்லோட் பண்ண போகிறேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு கௌதம் மீடியா 2.0 சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்ப்போ மறந்துடாதீங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் சென்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும். டோன்ட் வரி. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் மட்டும் எழுதுங்க. இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே சார் குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.